இஸ்ரவேலர்கள் 2 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. 2 அண்ணன் தம்பி. ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசல் தொழுக ஓதுறது படிக்கிறது தொழுதுட்டு இபாதத்து பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒருத்தர் ஆவரா லைஃப், அது பாட்டுக்கும் விளையாடுறது சுற்றுறது எல்லா பழக்கங்கள் பாவமான பழக்கங்கள் எல்லாம். இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் தன் அண்ணனையோ தம்பியோ அந்த பாவம் செய்கிற சகோதரனை பார்க்கும்போது நான் டே பாவம் செய்யாதரா பாவம் செய்யாதரா பாவம் செய்யாதரா தௌபா செய்டா வாடா இபாதத்துக்குன்னு பொழுது அன்னைக்கு இப்படி இவர் சரி சரி நான் செய்வேன் 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 என்னை என்னுடைய இறைவனோட விட்டு நான் செய்வேன் செய்வேன். இவர் அளவுக்கு செய்யலையா அல்லது அறவே செய்யலையா என்னமோ. ஒரு நாள் இந்த இபாதத்தில் இருக்கிற அந்த சகோதரனுக்கு கோவம் வந்துடும். கோவம் தலைக்கு மேலே ஏறிடும். நல்லா பாதுகாக்கணும். ஏறிட்டா இவர் என்ன செஞ்சாரு, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், நான் உனக்கு இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ இபாதத்துக்கு வரவே மாட்டேங்கிற, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க, அல்லாஹ் மேல சத்தியமா உனக்கு பாவம் ஒன்று போய் கிடைக்காதாட்டான். அல்லாஹ், யாருக்கு கோவம் வந்துருச்சு? அல்லாஹ்க்கு கோவம் வந்துருச்சு, ரப்புக்கு கோவம் வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ் கூறினான், எவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என் மீது சத்தியம் செய்வதற்கு, உமைய தஅல்லா அலைய அன்னி லா அக்ஃபிரு லி ஃபுலானின், யாருக்கு தைரியம் இருக்கிறது துணிவு இருக்கிறது என் மீது சத்தியம் செய்வதற்கு இன்னாருக்கு நான் மன்னிக்க மாட்டேன் என்று அவரை நான் மன்னித்தேன், உன்னை நான் தண்டிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா புரிஞ்சு போச்சுக்காரு. இவருக்கு ஹிதாயத்து கிடைச்சிருச்சு, அவர் ஹிதாயத்தை விட்டு வெளியாயிட்டார். புரியுதா இல்லையா? ரொம்ப டேஞ்சர். பாவம் நமக்கு அல்லாஹ் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபஇன் லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி ஃபஇன் லம் யஸ்ததி' ஃபபிகல்பிஹி வதாலிக அضعஃபுல் ஈமான். நமக்கு வேலை என்ன, பாவத்தை பார்த்தால் குற்றத்தை பார்த்தால் அந்த குற்றவாளியை அந்த பாவத்திலிருந்து தடுக்கணும். உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மவ்இதத்தில் ஹஸனா, அழகிய அறிவுரையை கொண்டு இபாதத்தின் பக்கம் அழைக்கணும், ஞானமான உபதேசங்களை கொண்டு இபாதத்தின் பக்கம் அழைக்கணும். வதக்கிர், அறிவுரை நினைவூட்டல் செய்ய வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு நீ நான் ஒரு முஸ்லீமா, நீ காஃபிரா போயிடுவ, நீ முர்த்ததா போயிடுவ, நீ பெரும்பாவியா செத்து தொலைஞ்சிருவ, உனக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கணுமா, இந்த ஃபத்வா பத்வா கொடுக்கறதுலாம் உனக்கு ரைட்ஸ் இருக்கா? உனக்கு ரைட்ஸ்.